Hi friends, I am Nagapandi. நம்ம ஊர் பாட்டு கதைகளோட அட்மின். நேற்று பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சண்டே வந்துட்டு ஃபஸ்ட் டைம் வந்துட்டு அப்ளை பண்ணோம் மானிடேஷனுக்கு. செகண்ட் நேற்று பார்த்தீங்க அப்படின்னா மண்டே வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு நம்மளோட சேனலுக்கு மானிடேஷன் கிடையாது அப்படின்ட்டாங்க. ஏன் அப்படி சொன்னாங்க அப்படின்னா ரீயூஸ் கண்டென்ட் அப்படின்ட்டு ஒரு செக்ஷன் கீழே வந்துட்டு நம்மளோட சேனலுக்கு மானிடேஷ் எனபிள் ஆகலை. நான் இந்த மாதிரினா இந்த ரீசனுக்கு நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா, ஸோ நம்மளோட ரீல்ஸில் பேக்ரவுண்டில் மியூசிக் கொடுத்துருப்பேன். அண்ட் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா கிளிப்ஸ் ஃபுல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்ன தான் இருந்து கூகுள்லேருந்து ஜென்ரேட் பண்ணியிருந்தாலும் அதோட வாய்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக ஏஐ பேஸ்டு வாய்ஸ் தான். இதுக்கு முன்னாடி நிறைய பேர் இதே மாதிரி ஏஐயில் அதே சேம் வாய்ஸில் வந்துட்டு நிறைய சேனல்ஸ் வந்து இருக்கும். நம்மளுக்கு முன்னாடி யாராச்சும் இந்த மாதிரி ஒரு ஏஐ கண்டென்ட் போட்டு அவங்க வந்துட்டு அந்த சேனலை வந்துட்டு மானிடேஷன் வாங்கியிருக்கலாம். ஸோ அப்போ மானிடேஷன் வாங்கியிருக்கிற போது நம்மளோட இதையும் அதையும் ஸோ யூடியூப் அப்படின்றது வந்துட்டு மேனுவலாக செக் பண்ணியிருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக அது ஒரு பாட்டு தான் செக் பண்ணியிருக்கும். ஸோ அந்த பாட்டு வந்து செக் பண்ணுறப்ப என்ன ஆயிருக்கும் அப்படின்னா எல்லாவோட சேனல் அனலைஸ் பண்ணுறப்ப நம்மளோட வீடியோ வந்துட்டு அனலைஸ் பண்ணும். ஸோ சேம் கண்டென்ட்டில் அதாவது கிளிப்ஸு சரிங்களா, அது வெவ்வேறாக தான் இருந்து வாய்ஸ் ஒரே மாதிரி இருந்து பேக்ரவுண்டில் மியூசிக் போட்டிருந்து ஸோ இந்த மாதிரி போட்டிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு நம்மளுக்கு ரீயூஸ் கண்டென்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்மளும் ரீயூஸ் கண்டென்ட் போட்டிருக்கோம். எதை வச்சு போட்டிருக்கோம் அப்படின்னா மியூசிக்கை வச்சு போட்டிருக்கோம். செகண்ட் சோசியல் மீடியாவில் இருக்கிற வீடியோஸ் வந்து எடுத்து போட்டாலும் சேம் இதுதான் வந்துட்டு நம்மளுக்கு வரும். நம்ம வந்துட்டு என்ன சோசியல் மீடியாவில் போட்டிருந்தோம், என்னோடய சேனலில் இருக்கிற வீடியோஸை வந்துட்டு என்னோடய சோசியல் மீடியா பேஜஸான ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அண்டு ஸ்னாப்சாட் இதில் எல்லாத்துலேயுமே பார்த்து அப்படின்னா நான் என்னோடய வீடியோஸ் ஃபுல்லாமே அங்கேயும் இருக்கும். ஸோ அப்போ வந்துட்டு என்ன எடுத்திருப்பாங்க அப்படின்னா அந்த சோஷியல் மீடியாவில் இருக்கிற பிளாட்ஃபார்மில் இருக்கிற நேம் ஃபுல்லாமே வேறு, யூடியூப்பில் இருக்கிற நேம் வேறு. அப்போ அந்த பேஜிலேருந்து தான் வந்துட்டு நம்ம வீடியோ போட்டிருக்கோம் அப்படின்றத யூடியூப் வந்து அனலைஸ் பண்ணியிருக்க மாட்டிருக்கு. அதனால் எனக்கு ரீயூஸ்டு கண்டென்ட்னு கொடுத்துருக்காங்க. இதை நான் எப்படி அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னா, ஸோ இதுவும் என்னோடய பேஜ் தான், சோஷியல் மீடியாவிலும் என்னோடய பேஜஸ் வச்சுருக்கேன். இந்த கண்டென்ட் வந்துட்டு என்னோடய ஓன் கண்டென்ட் ஜென்ரேட் பண்ணது மட்டும் கூகுள் VO3ல் வந்துட்டு நான் கொடுத்து வீடியோ அவுட்புட் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்ம் மாதிரி, அதாவது ஒரு 5 செகண்டுக்கு வந்துட்டு 5 செகண்டோ இல்லை ஒரு 2 நிமிஷம் வீடியோவோ நான் மேக் பண்ணி 2 நிமிஷம் வீடியோ மேக் பண்ணி நான் திரும்பி அவங்க வந்துட்டு ரீஅப்ளை வந்துட்டு அவங்களுக்கு கொடுக்கணும். ஸோ கொடுத்தா அப்படின்னா ஆக்சுவலாக பார்த்து இருந்தாங்க அப்படின்னா அவங்க நம்மளுக்கு திரும்பி மானிடேஷன் கொடுக்கலாம். ஸோ மானிடேஷன் கொடுக்காத பட்சத்தில் நம்மளோட சேனலை நம்மளோட ஃபேஸை காட்டி நம்மளோட ஓன் வாய்ஸை போட்டு கண்டிப்பாக நம்ம வீடியோஸ் போட்டு தான் ஆகணும். அப்போ தான் மானிடேஷன் கொடுப்பாங்க. ஏன்னா நிறைய